வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச பிஸ்மில்லாபாத் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிஸ்மில்லாபாத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், கசகசா 4 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 20லேருந்து 25 நம்பர், கொப்பரை தேங்காய் அரை முடி, பட்டை 2 இன்ச்சில் 2 நம்பர், லவங்கம் 5லேருந்து 6 நம்பர், வெந்தயம் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை அரிசி 150 கிராம், தோரம்பருப்பு 120 கிராம், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 5லேருந்து 6 நம்பர், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி 1 லெமன் சைஸ், கடுகு அரை டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பிஸ்மில்லாபாத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த பிஸ்மில்லாபாத் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரிசியும் தோரம்பருப்பும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது பச்சை அரிசியும் தோரம்பருப்பும். இந்த ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால், குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற இருக்கணும். அதே டைமில் வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து தான் இந்த பருப்பும் அரிசியும். இதை அப்படியே குக்கரில் போடுறோம். இந்த குக்கரில் போட்ட பிறகு தண்ணி எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிங்களோ அதே கப்பில் 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் நல்லா வெந்து மேஷ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் விடணும் மீடியமான ஃப்ளேமில். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிஸ்மில்லாபாத்துக்கு தேவையான பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா காரணம் இருக்குது. இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழுதனியாக வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. அதுக்கு பிறகு இதில் கசகசா, வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டு திருப்பி வறுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நல்லா வறுத்த பிறகு இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அதே டைமில் கசகசா. இந்த வெள்ளை எள்ளும் கசகசாவும் நீங்கள் ஸ்டார்டிங்கே போட்டால் சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். அப்படி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. சம்டைம் தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கடைசியாக போட்டு லைட்டாக வறுத்த பிறகு கலர் மாறும். பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த முழு மிளகும் சீரகம் போட்டு திருப்பி வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றிடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொப்பரை தேங்காவும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் வறுக்க போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் போட்ட பிறகு நம்ம பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை. இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுற வாசனை நல்லா அருமையாக இருக்கும். அதனால தான் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேன், லவங்கம், வெந்தயம். ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கலர் மாறும். அந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற டைமில் அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணணும். அதே டைமில் அந்த தேங்காய் காஞ்ச மிளகா கருக்கக்கூடாது. தேங்காய் தீஞ்சு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் மாற்றிடும். அதனால் கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முழு தனியாக கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை போட்டு நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லி விட்டுருங்க. சூடு ஆறின பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். இது அரைக்கிற பக்குவம் என்னென்னா கொஞ்சம் குறைந்தான் இருக்கும். நைஸ் பவுட்ரு, அதாவது ஃபைன் பவுடராக கிடைக்காது. அதனால் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள்.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை போட்ட பிறகு நல்லா அரைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுறதுனால லைட்டாக அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்கம் வந்துடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் உள்ளே. அதுக்கு பிறகு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடராக பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்திருக்கும். அதாவது வீட்டில் இந்த பூண்டு பொடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். இப்போ இந்த பிஸ்மில்லாபாத் பவுடர் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பவுடர் ரெடியான பிறகு நீங்கள் ஒரு டைட் ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இந்த பவுடர் 2லேருந்து 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அந்த தேங்காயோட வாசனை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா நல்லா டைட்டாக வேக வச்ச பிறகு இந்த அரிசியும் பருப்பும் அதில் திருப்பி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, டெக்ஸ்டர் கரெக்டாக வராது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு எந்த கப்பில் அரிசியும் பருப்பு போட்டோமோ அதே கப்பில் 1க்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு மண்சட்டியில் தாளிப்பை போட்டு அந்த வேக வச்ச சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட ஆரம்பிங்க. இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது நல்லா உடச்சி போடணும். அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாய் காரமும் நெடியும் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் காஞ்ச மிளகாய் உடச்சி போடுறேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அதே டைமில் இந்த புளி தண்ணியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்ட உடனே இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். அதே டைமில் கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புளி தண்ணி கொதிக்காமல் அரிசி இதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் கொடுக்காது. அதனால தான் புளி தண்ணி நல்லா கொதிக்க வேணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டால் தான் அந்த புளி நல்லா வெந்த பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த பச்சை டேஸ்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரிய வரும். அதனால தான் உப்பு போட்டு செக் பண்ண சொல்ல வரேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், வெல்லம் போடுறோம். வெல்லம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எதுக்காக கேட்டால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் காரம், புளிப்பு, இனிப்பு 3மே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த வெல்லம் புளி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சிருந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த தாளிப்போடு இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்மில்லாபாத் மசாலா பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மசாலா பவுடர் போட்டுக்கங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணும். மீதி பவுடரை நல்லா டைட் ஜாரில் போட்டு வச்சுன்னா நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுடர் மசாலா 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் இந்த பவுடர் மசாலா போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் இந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, சாதம் நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கடைசியான ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, நெய் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிஸ்மில்லாபாத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த பிஸ்மில்லாபாத் எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அப்படியே ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிஸ்மில்லாபாத் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சிப்ஸ் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில், குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் கடையில் வாங்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற கிழங்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா,
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிப்ஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் 1/2 கிலோ சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. நிறைய பேர் தரமாட்டாங்க, பட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை நீங்கள் நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி செய்வீங்கள்ல, அதே மாதிரி சீவணும். சீவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக சீவி இருக்கணும். அப்போ தான் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது 2 விதமாக ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து டேரெக்டாக எண்ணெய் கடை சூடாக இருக்குல்ல, இந்த சூடான எண்ணெய் கடையில் அப்படியே டேரெக்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த ஆவி மேலே வரும். அந்த டைமில் கை சூட ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட் கரைஞ்சி வர டைமில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சால்ட் வந்து ஈவனாக வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த உருளைக்கிழங்குல. அதே டைமில் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாட்டியும் வந்து சால்ட் வாட்டர் போடாது. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 2 வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு சால்ட்டோட தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணதை நல்லா கிறிஸ்பியாக அப்படி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாகியாக இருக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் டைம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இந்த ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணும்போது சம்டைம் உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் சில உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் நம்ம டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.